Hi, hello to everyone. So today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா +2 அக்கவுண்டன்ஸோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் போர்ஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் போர்ஷன்ஸ் ரிசோர்ஸ் சிலபஸ் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன இருக்குன்றது இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ லெசன் 1 பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 10 1 மார்க்கை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 3 கொஷின்ஸ் இருக்குது, 3 படிச்சுக்கலாம். ஈஸியான கொஷின்ஸ் தான். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கொஷின் இருக்குது. அந்த 6ல் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் கொஷின் இருக்குது, இம்பார்ட்டன்ட் இருக்குது. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டமோட டிஃபரன்ஸும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்க்கு பேலன்ஸ்டோட டிஃபரன்ஸ், இந்த 2 கொஷின் வந்து நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஷார்ட்கட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்தா அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சைடு வந்து ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1 to 5 அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 1 to 5 வரைக்கும் இருக்கும். அதுமே மேக்ஸிமம் 2 மார்க் அல்லது 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ரிமைனிங் 3 சம்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஃபிகர், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல்னா ட்ராயிங்ஸை மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸில் ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போடுற மாதிரி அந்த சம்ஸை மேபி 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவ், பில்ஸ் பேபிள், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸு, பில்ஸ் ரிசீவ், பில்ஸ் பேபிள் சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 10லேருந்து 16 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன்லேயும் இருக்குது. இந்த சம்ஸ்லாம் மேபி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மேபி 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த எக்ஸைஸ் 16ம் அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 16th சம்மும் பார்த்தீங்கன்னா இந்த 4மே கவர் பண்ணி வரும். அந்த சம்ஸை மேபி நமக்கு 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நமக்கு ஒரு 5லேருந்து 8 5 மார்க்ஸ் வரைக்கும் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ்லையும் இந்த எக்ஸைஸ் 16 இல்லஸ்ட்ரேஷன் 60ல் நமக்கு 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸிங் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 5 இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ண மாதிரி, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, அடிஷனல் கேபிட்டல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மிஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்ஸை மேபி வந்து 5 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்குறதுக்கா இல்லை நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடைய சம்ஸ்க்கான அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் லெசன் வந்து நமக்கு வரக்கூடிய கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ஸோ லெசன் 2 பொறுத்த வரைக்கும் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் தியரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 6 கொஷின் ஆன்சர் இருக்குது. ஸோ 6மே ரொம்ப ஈஸியானது. லெகசினா என்ன, லைஃப் டைம் இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ்னால் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸு, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். அதே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் மொத்தம் 4 கொஷின் இருக்குது. அந்த 4ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் ஒரே ஒரு கொஷின் தான். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஷின் படிச்சிங்கன்னா அது எக்ஸாமில் கேட்க 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்ளம் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 1 to 5 வரைக்கும் இருக்குது. அந்த 5 சம்ஸ் இருக்கும். இந்த 5 சம்ஸ் நமக்கு மேபி 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் நம்ம 6 and 7 2 சம் தான். அந்த 2 சம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சம்ஸை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 7 எக்ஸைஸ் நம்ம ஒழுங்காக பார்த்தோம்னாலே நமக்கு 5 மார்க்ஸ். அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்லேயே ஃபஸ்ட்டு 5 சம் இல்லை 7 சம் வரைக்கும் இருக்கும். அந்த சம்ஸ்லாம் ஒழுங்காக பார்த்தாலே நமக்கு இந்த சாப்டர் வரைக்கும் 5 மார்க்ஸ் நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் சம்ஸ், ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸைஸ் 8லேருந்து 13 வரைக்கும் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸைஸ் நம்பர் 10 இருக்கும். அந்த எக்ஸைஸ் நம்பர் 10th கொஷினும் எக்ஸைஸ் நம்பர் 11th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நமக்கு எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சம்ஸு. இது எல்லாமே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அஃபெக்ட் ஆகக்கூடிய சம்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 சம் தான் இருக்குது. அந்த சம்ஸ் நமக்கு 3 மார்க்ஸ்லேயும் 2 மார்க்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபண்டு பற்றி சம்மந்தப்பட்ட சம்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்டு சம்மந்தப்பட்ட சம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபண்டு, ப்ரைஸ் ஃபண்டு, டோர்னமெண்ட் ஃபண்ட்ஸ்லேயே ஒரு 3 சம் இருக்குது இல்லஸ்ட்ரேஷனோட சேர்த்து. அந்த சம்ஸ் நமக்கு 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த சாப்டர் தான் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபுல் மார்க்ஸ்லாம் வர முடியும்.
தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி சைடு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 5ல் 3 கொஷின் நமக்கு சிலபஸில் இருக்குது, 2 கொஷின் கிடையாது. அது ரெடி சிலபஸ் நமக்கு வராது. ஷார்ட் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஒரு தியரி நமக்கு டிஃபரன்ஸ் கொஷின் நமக்கு வந்துடுது. ஸோ டிஃபரன்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபோக ஒரு தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரின்னு பார்த்தீங்கன்னா absence of partnership, that is provisions regarding absence of partnership. அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த கொஷின் நமக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸில் 4th கொஷின் நமக்கு வந்துடும். அந்த தியரி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 5 மார்க்ஸில் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 1ம் இல்லஸ்ட்ரேஷன் 1ம் ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடெயில் இல்லாதப்போ நம்ம என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கொஷின்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த கொஷினை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுருவேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதை நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் அது 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, பார்ட்னர் சலரிங் கமிஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்ஸில் இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸி. என்ட்ரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸைஸ் 5 to எக்ஸைஸ் 8 வரைக்கும் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸைஸ் 9 and 10. எக்ஸைஸ் 9 பார்த்தீங்கன்னா இந்த சுதா அண்ட் சுபாசம் இருக்கும். அந்த சம்ஸை பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸைஸ் 10 பார்த்திங்கன்னா அந்த அகமது பஷீர் சம்ஸ் வச்சு 3 சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எப்படி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற சம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸ் 11 to 18. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தடு, ப்ராடக்ட் மெத்தடு, தென் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸைஸ் 11 to 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 மார்க்ஸ்லேயும் 2 மார்க்ஸ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் பார்ட்னர் சலரி கமிஷனை பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷனில் 2 சம், எக்ஸைஸில் 2 சம் இருக்குது, 19, 20. அந்த சம்ஸு நமக்கு 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இந்த 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சம்ஸில் நீங்கள் ரீகால் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். ஸோ அது போக புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் பிலீவ் பண்ணாமல் புக்கு இன்டீரியர் சம்மந்தப்பட்ட 1 மார்க்ஸை நம்ம ரீகால் பண்ணால் நம்ம கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸில் சென்டர் வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.